யோகிராம் சுரத்குமார் ஜெயகுரு ராயா. யோகியுடன் கொஞ்ச தூரம் பயணித்து கொண்டிருக்கிறோம். இன்று பகவானுடன் நாம் பார்க்க இருப்பது குணமாகியது. பார்த்தசாரதி, இந்த பிச்சைக்காரன் நீ ஜே. கிருஷ்ணமூர்த்தி ஃபவுண்டேஷன் வசந்த விஹாரில் 3 நாட்கள் தங்கியிருக்க வேண்டுமென விரும்புகிறான். அப்பொழுதுதான் சிவகாசியிலிருந்து திருவண்ணாமலைக்கு அதிகாலையில் யோகியை பார்க்க சென்றபோது இவ்விதம் யோகி கூறினார். யோகியை பார்க்க வந்த எனக்கு யோகி ஏன் என்னை சென்னை அனுப்புகிறார் என்று புரியவில்லை. சிவகாசியிலிருந்து திருவண்ணாமலை வந்து மீண்டும் சிவகாசி செல்லத்தான் என்னிடம் பணம் இருந்தது. மேலும் 3 நாட்கள் சென்னை சென்று வர பணம் போதாது என நான் நினைத்தபோது யோகி தேவையான பணத்தை எடுத்து என்னிடம் கொடுத்து சென்னை சென்று வசந்த விஹாரில் 3 நாட்கள் தங்கியிருந்துவிட்டு மீண்டும் திருவண்ணாமலை வந்து யோகியை பார்த்துவிட்டுத்தான் சிவகாசி செல்ல வேண்டுமென சொன்னார். என்னிடம் போதுமான பணம் இல்லை என்பதை யோகி எவ்விதம் அறிந்தார் என்றும் தெரியவில்லை. திருவண்ணாமலையிலிருந்து பஸ் மூலம் சென்னை செல்லலானேன். ஜே. கிருஷ்ணமூர்த்தி தன்னுடலை நீத்து சில மாதங்களே ஆகியிருக்கும். ஜே.கே. சென்னை வரும்போதெல்லாம் வசந்த விஹாரில் தங்குவார். அங்கே உள்ள பரந்த தோட்டத்தில் அவர் உரை நிகழ்த்துவார். ஒவ்வொரு வருடமும் குளிர்காலத்தில் ஜே. கிருஷ்ணமூர்த்தி வரும்போதெல்லாம் யோகி என்னை சென்னை வசந்த விஹார் சென்று அவரது உரையை கேட்க வேண்டுமென சொல்வார். யோகியின் உத்தரவுப்படி வசந்த விஹார் சென்று ஜே.கே.வின் உரையை ஒவ்வொரு வருடமும் கேட்பேன். வசந்த விஹாரில் ஜே.கே. 3 நாட்கள் உரை நிகழ்த்துவார். அவரது உரையை கேட்கும் பொழுது வாழ்வை இயக்கும் சக்தியோடு இணைந்து விடுவது போன்ற உணர்வு தோன்றும். ஒருமுறை ஜே.கே. உரை நிகழ்த்தி முடித்த பின்பு அவரையே தொடர்ந்து உன்னிப்பாக கவனித்து கொண்டிருந்தேன். கிருஷ்ணாஜி மெதுவாக எழுந்து மேடையிலிருந்து கீழ் இறங்கி வசந்த விஹாரின் மாடியில் உள்ள தனது அறைக்கு செல்வதை பார்க்க முடிந்தது. அறையின் திறந்த ஜன்னல் வழியாக அவர் முகம் கழுவி சற்றே இளைப்பாரி பின் மீண்டும் கீழிறங்கி வருவதை தோட்டத்திலிருந்த ஒரு புதரின் மறைவிலிருந்து கவனித்து கொண்டிருந்தேன். அவரது உரையை கேட்க வந்த சுமார் 2000 பேரில் பாதி பேர் அந்த விசாலமான தோட்டத்தில் கூட்டம் கூட்டமாக நின்று பேசிக்கொண்டிருந்தனர். அந்த இரவு நேரத்திலும் தோட்டத்தில் உள்ள மின்விளக்கின் உதவியால் கிருஷ்ணாஜியை நன்கு பார்க்க முடிந்தது. அழகிய சிறு வெண் பொம்மை போல் அவர் உருவம் இருந்தது. நான் நின்றிருந்த புதர் பக்கமாகவே அவர் வந்தார். நான் அவரையே பார்த்து கொண்டிருந்தேன். இங்கே எதற்காக காத்து கொண்டிருக்கிறாய்? கிருஷ்ணாஜி கேட்டார். கிருஷ்ணாஜியை பார்ப்பதற்காக நான் பதிலுரைத்தேன். கிருஷ்ணாஜி வாய்விட்டு சிரித்து தன் 2 கரத்தால் என்னை அணைத்து கொண்டார். என் மெய் சிலிர்த்து விட்டது. நான் பஸ்ஸில் சென்னை செல்லும்போது இந்நிகழ்ச்சி என் மனக்கண்ணில் மீண்டும் மீண்டும் தோன்றியது. பிற்பகல் 3 மணி வசந்த விஹார் சென்றடைந்தேன். அலுவலக அறைக்குள் சென்று அங்குள்ள அலுவலரிடம் நான் அங்கே 3 நாட்கள் தங்க வேண்டுமென கேட்டேன். அவர் அங்கே ஏன் நான் தங்க விரும்புகிறேன் என கேட்டார். என் குருநாதர் என்னை அங்கே தங்கச் சொல்லியிருப்பதால் நான் அங்கு வந்ததாக சொன்னவுடன் அவருக்கு ஒரே திகைப்பு. வினோதமான என்னை பார்த்தார். அவருக்கு என்ன சொல்வதென்றே தெரியவில்லை. கிருஷ்ணாஜி குரு சிஷ்ய முறையை நிராகரித்தவர். அங்கே குரு என்பது கெட்ட வார்த்தை. அங்கேயே ஒருவன் தன் குரு சொல்லி வந்திருப்பதாக சொல்வது அவருக்கு மிகுந்த வினோதமாயிருந்தது. அந்த அலுவலக அறையில் ஒரு முதியவர் ஒரு ஓரமாக சோபாவில் அமர்ந்திருந்தார். அவரை நான் ஏற்கனவே அறிவேன். முன்பு அவர்தான் வசந்த விஹாரை நிர்வாகம் செய்தவர். அவர் தன் இளம் வயதிலிருந்து கிருஷ்ணாஜிக்காக தன் வாழ்நாட்களை அர்ப்பணித்தவர். பெரும் செல்வந்தரான அவர் தன் மனைவியிடம் கிருஷ்ணாஜியின் சேவைக்காகவே வாழ்ந்தவர். கிருஷ்ணாஜியின் சில சிறந்த புத்தகங்கள் அவரது மனைவியின் கடும் உழைப்பாலேயே சாத்தியப்பட்டன. அந்த முதியவர்
நாங்கள் பேசிக்கொண்டிருந்த இடம் நோக்கி வந்தார். உங்கள் குருநாதர் யார்? முதியவர் கேட்டார். யோகிராம் சுரத்குமார், திருவண்ணாமலை. நான் பதிலுரைத்தேன். உங்கள் குருநாதரின் குரு கஞ்சன்காடு பப்பா ராமதாஸ் தானே? உங்களுக்கு எப்படி தெரியும்? வியப்புடன் கேட்டேன். நான் உங்கள் குருவை பார்த்திருக்கின்றேன். உங்கள் குருவின் குரு பப்பா ராமதாசர் ஆசிரமம் சென்றிருக்கிறேன், அவர் மெதுவாக சொன்னார். நான் வியப்போடு அவரையே பார்த்து கொண்டிருந்தேன். அவர் அந்த இளம் அலுவலரிடம் எனக்கு அறை ஒதுக்குமாறு கூறினார். அலுவலரும் எனக்கு அறை ஒதுக்கினார். இரவு உணவுக்கு அங்கிருந்த அனைவரும் உணவருந்தும் கூடத்தில் கூடினோம். வசந்த விகாரின் நிர்வாகி, அலுவலர்கள் மற்றும் அந்த முதியவர், நான் எல்லோரும் அந்த பெரிய உணவருந்தும் மேஜையில் அமர்ந்திருந்தோம். எளிய உணவு பரிமாறப்பட்டது. அந்த முதியவரிடம் நிர்வாகி அவரின் துணைவியார் எப்படி இருக்கிறார் என வினவினார். டாக்டர்கள் அவள் மிகவும் அபாயகரமான கட்டத்தில் இருக்கிறார் என கூறுகிறார்கள். முதியவர் அமைதியாக சொன்னார். அவர் முகத்தில் எந்த உணர்ச்சியையும் காட்டவில்லை. இயல்பாகவே சாப்பிட்டு சென்று விட்டார். அங்கு ஒரு ஆழ்ந்த நிசப்தம். நான் அந்த அம்மையாரையும் அறிவேன். கிருஷ்ணாஜியின் மீது தீராத பக்தி கொண்டவர். என் மனம் மிகவும் வேதனைப்பட்டது. யாரும் அதன் பின்பு எதுவும் பேசவில்லை. அமைதியாக உணவருந்திவிட்டு கலைந்து சென்று விட்டோம். மறுநாள் காலை பொழுதையெல்லாம் தோட்டத்தில் கழித்தேன். மதியம் உணவருந்த சாப்பாட்டு கூடத்துக்கு சென்றேன். முந்தைய இரவு இருந்தவர்கள் அனைவரும் அப்போதும் இருந்தனர். நிர்வாகி அந்த முதியவரிடம் அம்மையாரின் உடல் நலம் குறித்து மீண்டும் விசாரித்தார். மருந்து வேலை செய்ய ஆரம்பித்து விட்டது போல தோன்றுகிறது. அபாய கட்டத்தை அவர் தாண்டிவிட்டதாக கருதுகிறோம் என டாக்டர்கள் சொல்கிறார்கள். எந்த உணர்ச்சி பாவனையும் இல்லாமல் அவர் மெதுவாக சொன்னார். அவர்கள் ஆதர்ஷ தம்பதிகள் என்பதை அனைவரும் அறிவர். மறுநாள் மதியமும் உணவு அருந்தும் கூடத்தில் அனைவரும் சந்தித்தோம். அவர் உடல் நலம் சீராக நன்கு குணமடைந்து வருகிறது. இன்னும் ஓரிரு நாட்களில் அவரை வீட்டுக்கு அனுப்பிவிடலாம் என நினைக்கிறோம் என டாக்டர்கள் கூறுகிறார்கள். எல்லாவற்றையும் சாட்சியாக நின்று பார்ப்பவர் போல் எந்த உணர்வையும் வெளிக்காட்டாமல் அந்த முதியவர் கூறியதை கேட்டு அனைவரும் மிகுந்த மகிழ்ச்சி அடைந்தோம். 3ஆம் நாள் காலை நான் விடைபெறும் சமயம் வந்தது. அலுவலக அறைக்கு சென்றேன். எனது அறையின் சாவியை அந்த அலுவலரிடம் ஒப்படைத்தேன். அவருக்கு நன்றி கூறிவிட்டு புறப்பட எத்தனித்தேன். அங்கே அமைதியாக அமர்ந்திருந்த அந்த முதியவர் என்னை நோக்கி வந்தார். நீங்கள் திருவண்ணாமலைதானே செல்கிறீர்கள்? அவர் வினவினார். ஆம், நான் பணிவாகச் சொன்னேன். எனது நன்றியை யோகிக்கு சொல்லிவிடுங்கள். மீண்டும் அதே அமைதியோடு சொன்ன அப்பெரியவரை நான் வணங்கினேன். திருவண்ணாமலை வந்தடைந்தேன். சன்னதி தெரு வீட்டின் கேட்டை தட்டினேன். யோகியே உள்ளிருந்து வந்தார். என் கையை பிடித்தபடி வீட்டுக்குள் அழைத்துச் சென்றார். தான் அமரும் பாயில் அவரை என்னையும் உடன் அமர்த்தி கொண்டார். வசந்த விகாரில் ஏதாவது செய்தி உண்டா என வினவினார். நான் நடந்ததை சொன்னேன். பெரியவரின் நன்றியையும் யோகியிடம் தெரிவித்தேன். உனக்கு தெரியுமா, அந்த அம்மையார் கிருஷ்ணாஜியின் பிரியமான பக்தை. அப்பா அந்த அம்மையாரை காப்பாற்றிவிட்டார். சற்று நேரத்தில் யோகி நான் சிவகாசி செல்வதற்கு விடை கொடுத்து அனுப்பி வைத்தார். யோகிராம் சுரத்குமார், ஜெயகுரு ராயா. பகவானின் அருளில் தொடர்ந்து பயணித்து கொண்டிருப்போம்.